வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம இப்ப இந்த வாரம் நிப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆஸ் யூஷுவல் ரெகுலரா நிப்டி பத்தி என்னோட கிளாஸ் அட்டன் பண்றவங்க இந்த லெவல்ஸ்லாம் நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு வந்து ஸ்விங் லோங்கிறது 21,743.65. அதுல இருந்து ஒரு சின்னதா ஒரு புல் பேக் ரேலிங்கிறது போயிட்டு இருக்கு. இப்போ 24,346.70ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஹை வந்து ஆல்ரெடி 24,589. ரெசிஸ்டன்ஸ் 24,630 இந்த லெவல்ல இருக்கு. ஓகே, இது ஃபர்தரா எப்படி போகும், மேல போகுமா, கீழே வருமா, என்ன ஏதுங்கிறது தான் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது இயர்லி சார்ட். இயர்லி சார்ட்டுங்கிறதுனால போன வருஷத்துடைய லோ 21,137 அதுக்கு கீழெல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இயர்லியில லோயர்ல வரும்போது பேட்டர்ன்றது எல்லாமே சேஞ்ச் ஆகும். அப்போ என்னன்னா கீழே வரும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு எங்க பெரிய கரெக்ஷன்றது நமக்கு வெயிட்டிங்ல இருக்கு. பட் ஆனா அது இந்த லோயர்ல வந்து ஒன்று கட்டலாம். பட் ஆனா நமக்கு என்ன எப்பவுமே வந்துட்டு எலியாட் வேவ்ல என்னன்னா இப்ப இங்க ஒரு லெக் ஈக்குவல் டு தேர்ட் வேவ், செவன்த் வேவ்ன்றது ஈக்குவல் டு தேர்ட் வேவ் அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது அதனுடைய பேட்டர்னை முடிச்சுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படியே முடிச்சாலும் 38.2 தான் வரும். அதுக்கு தான் நான் ஆல்ரெடி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லைன் போட்டு வச்சிருக்கேன். 38.2ங்கிறது இந்த ஹை 26,277.35க்கும் இந்த லோ 7,511.30 இதுல இதுக்கு உண்டான ரீட்ரேஸ்மெண்ட். ஏன்னா அது ஃபோர்த் வேவா தான் நான் எடுத்துக்கிறேன். ஃபோர்த் வந்து 38.2. அப்படி 38.2 பார்த்தோம்னா உங்களுக்கு எங்க வரும்? உங்களுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கால்குலேட்டர் எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணும்போது 26,277.35 ஹை 35 கரெக்டா. and then low 7,511.10. ஓகே, அங்கேருந்து இறங்கி வரும்போது 38.2ங்கிறது அதிகபட்சமா நம்ம எதிர்பார்க்கறது 19,109. 38.2% ரீட்ரேஸ்மெண்ட் உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து 19,109. இது வந்து மேக்சிமம் இறங்கி வந்ததுன்னா இது வரைக்கும் வரும் அந்த வேவ். ஆனா இப்ப இந்த மேல போற இந்த வேவ் முடிஞ்சாதான் இதெல்லாம் நடக்கும். இந்த தேர்ட் வேவுக்கு உண்டான கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலாம், இது நடக்காது. தேர்ட் வேவ் முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ இங்க இந்த லோயர் லோ வரலாம். 21,137 கட் பண்ணலாம். கட் பண்ணி உங்களுக்கு 19,109 வரைக்கும் வரலாம். அவ்வளவுதான். ஓகே, இப்போ இது தேர்ட் வேவ்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு நாம இப்போ ஒரு குவார்டர்லி சார்ட் போவோம். குவார்டர்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 1-2 திருப்பி ஒரு 1-2 தேர்ட் வேவ், அதுல ஒரு ஃபோர்த் வேவ். இதுல வந்து என்ன பியூட்டினா 26,277 இதனுடைய லோ 18,837.85. அதுக்கு ஒரு 38.2 ஆல்ரெடி ரீச்சு. 38.2 ரீச்சு. அப்போ இது ஒரு 1 2 3 4 5 அதாவது ஒரு தேர்ட் வேவ் ஆரம்பிக்குது. அதுக்குள்ள ஒரு 1-2, அதுக்குள்ள ஒரு 1-2. அப்படின்னா என்ன? இங்க ஒரு +4, இங்க ஒரு +4. அப்போ உங்களுக்கு இங்க +4னால 5 ஆச்சு, இங்க +4னா 9 வேவ் ஆச்சு. ஆனா 1 2 3 4 5 6 வேவ் தான் இப்ப முடிஞ்சிருக்கு. அப்ப 7வது வேவ் இனிதான் பெருசா போகணும். இனி அது ஒரு ஈக்குவல் டு தேர்ட் வேவ். அது போகணும், பெருசா ஏறணும். அப்புறம் 8வது வேவ் வரணும், அப்புறம் 9வது வேவ் வரணும். அப்பதான் வந்து ஓவரால் இந்த வேவ்க்கு ஃபார்மேஷன்ன்றது கம்ப்ளீட் ஆகும். அதர்வைஸ் வந்து இது இன்னும் ஒரு அக்குமுலேட் ஆயிட்டு பொறுமையா மேல போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்னன்னா எப்படி மேல போறக்கூடிய அந்த வேவ் ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆகல, இன்னும் மேல போகணும்னு சொல்றோமோ அதே மாதிரி கீழே இறங்கி வந்துச்சு இல்ல, அதுக்கு உண்டான ஃபார்மேஷன் முடிஞ்சு போச்சான்னு நம்ம பார்க்க வேண்டியது நமக்கு ஒரு கடமை இருக்கு. அப்போ அப்படி பார்த்தோம்னா மந்த்லியில போய் பார்க்குறோம். மந்த்லியில வந்துட்டு இது ஒரு 1, இது ஒரு 2, இது ஒரு 3, இது ஒரு 4, இது ஒரு 5 வருது. இல்லைன்னு சொன்னா இது ஏ, இது பி, சி, திருப்பி வந்துட்டு ஒரு ஏ பி சின்ற மாதிரி மேல போகலாம்.
இப்போ நான் என்ன பண்றேன், இங்க மேல வந்துச்சு இல்லையா 26,277 இருந்து இப்போ இறங்கிச்சு பாருங்க 21,743.65. 21,743.65க்கு அதுக்கு ரீட்ரஸ்மெண்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு 24,545. இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹை 26,277.35, இந்த லோ 21,743.65. அப்போ மினிமம் வந்து பார்த்தோம்னா 545 போனோம், ஆல்ரெடி போயாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ 24,630க்கு மேலே போனால் ஃபர்தராக ரேலின்னு சொல்லலாம். இல்லைன்னா என்ன ஆகும், இப்போ இது ஒரு புல் பேக்கா இருக்குமானால் கண்டிப்பா இது வரைக்கும் மேலே போயிட்டு திருப்பி இங்கேருந்து ஒரு கரெக்ஷனை கொடுக்கணும். இது வெறும் பேட்டர்ன் மட்டும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனுடைய சப்வேவ் மட்டும் வந்து நம்ம விட்டுறக்கூடாது. பேட்டர்ன் வந்தா சப்வேவ் ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து உங்களுக்கு அதனுடைய இன் அண்ட் அவுட் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இல்லைன்னா ஒரு பக்கமா நாம போகும் மேல போக நினைப்போம், கீழே வரும், நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேவா? இப்ப இங்க கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் தான் இருக்கு. ஏன்னா கீழேயும் ஒரு மாதிரி இருக்கு, இப்ப மேலேயும் ஒரு மாதிரி இருக்கு. ஏன் வந்துட்டு மேல போனோம் திருப்பி ஏன் கீழே வரணும்னா அது ஒரு பேட்டர்ன். அது வந்து நம்ம ஒரு எக்ஸ்பேண்டட் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம். இப்போ வீக்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னு சொன்னா ஏற்கனவே இங்க ஒரு லோ இருக்கு 21,964, திருப்பி மேல போச்சு, திருப்பி கீழே இந்த 21,964க்கு கீழே வருது. அப்ப என்ன ஆகும், இது பேட்டர்னு, இது ஏ, இது பி, சி இன்னும் மேல போகுது அப்படின்னு நம்ம போன வாரம் பார்த்தோம். அப்போ சியோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 25,183ன்னு நம்ம பேசணும். இப்போ இந்த மேல போகக்கூடிய இந்த வேவ் இது ஒரு 1 2 3 4 5 போகலாம், இல்ல ஒரே வேவ்ல போகலாம். இப்போ வீக்லியில ஒரே வேவ்ல போகலாம், ஆனா டெய்லியில இது ஒரு 1 2 3 4 5ல போகலாம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் ஏற்கனவே. இப்போ அந்த டெய்லியில போய் பார்ப்போம். இப்போ இங்க டெய்லி வந்து இங்க ஆரம்பிக்குது 21,743.65. திருப்பி அதுல ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ், ஆக்சுவலா ஃபிஃப்த் வேவ் இதோட முடிஞ்சு போயிருக்கணும். இதோட முடிஞ்சு போச்சுன்னா இப்ப அங்க இருந்து உங்களுக்கு கரெக்ஷன் வர்றதும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் நான் ஆமா எதிர்பார்த்தது ஒண்ணு, எதிர்பார்த்தது என்ன, ஃபிஃப்த் வேவா இருக்குமோன்னு நினைச்சோம். ஆனா இது ஃபிஃப்த் வேவ் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன் அப்படின்னா திருப்பி ஒரு ஹையர் ஹை வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம், ஒண்ணு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், ஃபிஃப்த் வேவ் வந்து ஒரு 5 வேவ் வரப்போகுது. அதுல இது அதனுடைய ஃபர்ஸ்ட் வேவ். செகண்ட் வேவ் வந்து பார்த்தோம்னா இங்க வந்திருக்கு, அது 24,198. இப்போ தேர்ட் வேவ்ன்றது மேல போகணும். மேல போகணுன்றது பார்த்தோம்னா இந்த ஹைக்கும் 1.68 ரேஷியோன்னு சொல்லுவோம்ல தேர்ட் வேவ்னு சொன்னா, அப்போ இதனோட ஹை பார்த்தோம்னா 24,457.65. 24,457.65 கரெக்ட் இல்லையா? 24,457.65 லோ 23,847.85. 23,847.85 1.618 பார்த்தோம்னா அப்போ இதனுடைய ரேஷியோக்கு 24,834.50 போகணும். 24,834.50ங்கிறது உங்களுக்கு அதனுடைய டார்கெட்டா இருக்கு. அப்ப இன்னும் மேல போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இங்க தெரிய வருது. சரி, ஓகே. இப்ப மேல போனவன் இந்த டார்கெட் 24,834.50 போகணும்னு சொல்லும் போது இப்ப என்ன ஆச்சு, திருப்பி கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. இப்போ ஏற்கனவே ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துட்டு பார்த்தோம்னா 24,334, இப்போ 24,346 ஹையர் க்ளோஸ் தான். இப்போ ஆனா வந்து இப்போ ஒரு லோயர்ல வருதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு எக்ஸ்பேண்டட் பிளாட்டா மாறும். அதாவது இது ஏ, இது மேல போன பி, சிங்கிறது திருப்பியும் கீழே வந்துடும். இப்போ கீழே வரும்போது பார்த்தோம்னா அது இதுக்கு கீழே வரும், 24,198க்கு கீழே வரும். இல்ல அப்படின்னு சொன்னா இப்போ இது வரைக்கும் மேல போனது ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், திருப்பி செகண்ட் வேவ்னு சொல்லிட்டு திருப்பி தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு மேல போகும். இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இப்போ இதுல நம்ம இன்ட்ராடே போய் பார்ப்போம். இப்போ இன்ட்ராடேல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி இங்க கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. இன்ட்ராடேல ஆப்ஷன் பார்த்தோம்னா மினிமம் வந்து 24,131, மேக்ஸிமம் பார்த்தோம்னா 23,958. ஒஸ்ட் சினாரியோ உங்களுக்கு 23,845. எனக்கு தெரிஞ்சு இது வரக்கூடாது, இந்த பேட்டர்னுக்கு இது இங்க வரக்கூடாது என்னை பொறுத்தவரையில். ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ்,
தேர்ட் வேவ் இது வந்து எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேவ் டெரிட்டரிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லும் இல்லையா, ஃபோர்த் வேவ்னு சொன்னா. அப்போ 24,150க்கு கீழே இது வரக்கூடாது, அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடணும். அப்போ உங்களுக்கு 24,238க்கு கீழே ஒரு வாட்டி வரணும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னா 24,131 வரைக்கும் வந்து, ஆனா க்ளோஸ் வந்து திருப்பியும் மேல போயிடணும். அது மாதிரி இருந்தா மட்டும்தான் ஃபர்தரா இது மேல போகும். ஆனா என்ன ஆனாலும் சரி, இறங்கி இறங்கி வந்து திருப்பி திருப்பி இது மேல போகும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு லெவல் வரைக்கும் தான். அதுக்கு மேல நம்ம வந்துட்டு இதை ரொம்ப இது பண்ணக்கூடாது. இப்போதைக்கு மேக்சிமம் நீங்க கீழே வந்து 24,131 எதிர்பார்க்கலாம். அப்படி வந்தாலும் திருப்பி என்ன, இது ஃபிஃப்த் வேவ் எக்ஸ்டென்ஷன் போட்டுறான். ஓ, இந்த வேவ் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது வேற கதை. எக்ஸ்டென்ஷன் வரும்போது கண்டிப்பா திருப்பி திருப்பி அது மேல போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. சின்ன புல் பேக்கு டெக்னிக்கலி வந்து பார்த்தோம்னா இந்த புல் பேக்ன்றது நமக்கு வரும். இந்த லோவுக்கு கீழே ஒரு வாட்டி வரும், அவ்வளவுதான். 24,198 கீழே ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கீழே வந்து திருப்பியும் மேல போகும் அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். கொஞ்சம் டெக்னிக்கலா பார்த்தோம்னா மேலும் கீழே ரெண்டு பக்கமும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கிளியர் டைரக்ஷன் அப்படின்றது பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஹையர் ஹை கிரியேட் ஆகும்போது 24,413 அதுக்கு மேல போகும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கிளியர் டைரக்ஷன் கிடைக்கும். பட் ஆனா வந்து இதுதான் வந்து 24,590 அதுக்கு மேல போனதான் ஃபர்தரா ட்ரெண்ட்ன்றது மேல போகும். ஓகே, இதுதான் டார்கெட்டை பொறுத்தல 25,183 அப்சைடு டார்கெட்டு. சப்போர்ட்டை பொறுத்தல 24,131 ஸ்ட்ராங் சப்போர்ட். இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான லெவல்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் சினாரியோ 23,958 தான் வந்தாலும் உங்களுக்கு திருப்பி திருப்பி இது மேல போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இங்க வரக்கூடாது, இதோட நின்னும் 23,131 முன்னாடியே நின்று அங்கிருந்து திருப்பியும் இது மேல போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மூவ்மெண்ட் எடுத்து ரெண்டு பக்கம் கீழேயும் இறங்குறதுக்கு மிச்சம் மீதி பேட்டர்ன் பெண்டிங் இருக்கு. ஆனா வந்து மெஜாரிட்டி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா என்ன, கீழே பேட்டர்ன் முடிஞ்சிச்சுன்னா திருப்பி அகைன் மேல போகும். ஆனா மேல போனாலும் அதுவும் ஒரு லிமிடேஷன் தான். ஆனா ஒரு புல் பேக் தான். ட்ரங்கேஷன்ஸ் ஆல்சோ பாசிபிள். அதையும் நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்போ ஒரு காம்ப்ளிகேட்டட், ஏன்னா நல்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோன்றது தேர்ட் வேவ். அந்த தேர்ட் வேவ்ல நடந்துகிட்டு இருக்கல ஒரு ஃபோர்த் வேவ் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, அவ்வளவுதான். ஒன்ஸ் அது காம்ப்ளிகேஷன் முடிஞ்சிச்சுன்னா நல்ல வேலைங்கிறது திருப்பியும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புறேன். பார்ப்போம். என்ன இருந்தாலும் சரி, இதுக்கு கீழே போகக்கூடாது இப்போதைக்கு. அது 23,847 கீழே போகக்கூடாது. அது போகாத வரைக்கும் திருப்பி திருப்பி ரேலிங்கிறது மேல போகும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட்ஸை போடுங்க. நாங்க உங்களுக்கு அதுக்கு பதிலளிக்க காத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இம்மிடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.